இது ரொம்ப எளிமையா சொன்ன வச்சிங்களேன். நெருப்பு என்று வந்து விட்டால் சின்ன நெருப்பு என்ன பெரிய நெருப்பு என்ன, எல்லா நெருப்பும் சுடும் இல்லையா? அது சின்ன நெருப்பு சுடாது, பெரிய நெருப்பு சுடுமா என்ன? எல்லா நெருப்பும் சுடும். இறை பணி என்பது அதுபோலதான். எந்த பணியும் அவனுக்கான பணியாகின்ற பொழுது உங்களை மற்றவர்கள் ஏற்கிறார்களோ இல்லையோ அந்த பணிக்குரிய நாயகன் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் நமக்கு வேண்டும். நீங்க மற்றவர்கள் தருகிற பாராட்டுகள் எல்லாம் இப்போ இன்னைக்கு சார்பு போட்டால் நாளைக்கு 2 திட்டுனாலும் வாங்கித்தானே ஆகணும் இல்லைங்களா? இப்படி இந்த பக்கம் வந்துச்சு அதுவும் வரத்தான் செய்யும். இப்படி 2 இப்படியும் வரும், அப்படி 2 இருக்கும். ஆனால் அந்த நாயகன் இருக்கிறானே அவன் நம்மை ஏற்றுக்கொண்டால் அதுதான் நமக்கு வேண்டும். ஆளும் நாயகன் என்னை அறிவரேல் எண்டிசை மாக்கள் நான் எவ்வுருவாயன் என்பார் காரைக்கால் அம்மையார். நேற்று நாம் பார்த்த புராணத்தில் பேய் வடிவம் பெற்றுக்கொண்டு அவங்க ஆலயத்துக்குள்ள நுழைந்த பொழுது சுற்றி நின்றவர்கள் எல்லாம் அஞ்சினார்கள், பயந்து ஓடினார்கள். ஐயோ பேய் வந்து விட்டது, பேய் வந்து விட்டது என்று அலறி போனார்கள். சில பேர் பார்த்தாங்க, அம்மா நீங்க கோயிலுக்கு வரனால நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் பேய் வருதுன்னு ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்கன்னார். அப்பதான் அம்மா சொன்னாங்க, யாரு வந்தா வரலன்னா எனக்கு என்னையா, என்னுடைய தலைவனை காண நான் வருகிறேன். நான் எந்த வடிவம் எடுத்தால் இவர்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவன் கைவிட்டு விடுவானால் என் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் ஏற்கவில்லை என்றாலும் அவன் கை கொடுத்தான போதாதா நமக்கு? எனவே நாம் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்கிற உறுதியோடு பணி செய்ய வேண்டும். நமக்கு யாருடைய அங்கீகாரம், நீங்க நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. தொண்டர் பெருமக்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் யாரும் அவருக்கு பாராட்டு பத்திரம் வழங்கியதாகவோ உங்களுக்கு ஒரு நற்சான்று கொடுக்கிறோம், நீங்கள் இவ்வளவு காலம் பணி செய்து விட்டீர்கள், இதோ உங்கள் பணிக்கு நாங்கள் பாராட்டு சான்று தருகிறோம் என்று ஒருத்தரும் கொடுத்ததாக வரலாறு இல்லை. என்ன சொல்லி இருக்கிறாங்க வரலாறு? பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேள்வி. உலகம் நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்துல சில பேர் அவர் என்ன பேசியிருப்பாங்க, பைத்தியக்காரனா இருக்கிறான், என்னமோ ஓடு கொடுத்துட்டு இருக்கிறான், இந்த ஓடு கொடுத்தா சிவபெருமன் வருவாரா என்ன அப்படின்னு பேசியவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆனா திருநீலகண்டர் அதெல்லாம் பொருட்படுத்தல. அவர் பெருமானை நினைந்து ஓடு கொடுத்தார், அந்த ஓட்டுக்குரிய பெருமான் வந்து நின்னான். அதுபோல நாயனார் நம்முடைய இளையான்குடி மாறனார் வறுமை வந்த காலத்திலும் அமுது கொடுத்தார், வழுவாது நின்றார். தனக்கு பசியாக இருந்த பொழுதும் கூட வந்திருக்கிற தொண்டர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில நின்றார், வென்று காட்டினார். இப்படி நம் பெருமக்கள் எடுத்துக்கொண்ட பணியில் சிறிதும் வழுவாது நின்றார்கள். அந்த வழுவாது நிற்பதுதான் இறைவன் பணி என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒன்றை எடுத்துக்கொண்டால் மாற்றிக்கொண்டே இருப்பது. இன்னைக்கு 2 பாட்டு பாடுறது, நாளைக்கு பாட்டு பாடு விட்டு வேற பணிக்கு போயிடுறது, அப்போ நாளைக்கு இன்னொன்றுக்கு போகிறது, அப்புறம் மொத்தமாகவே கோயிலுக்கே வராமல் விட்டுற வேண்டியது. ஏன் எல்லாம் பண்ணியாச்சியா, நான் பண்ணாத பணியே இல்லை அப்படின்னு எட்டி நிற்பதா என்ன? இல்லை. இறைவனுக்குரிய பணியை உடம்பில் உயிருள்ள காலம் வரை செய்ய வேண்டும். நாம் இன்னைக்கு ஒரு பணி எடுத்துக்கொண்டா இன்னைக்கு எங்கேயும் அவரை காண அப்படின்னா, ஐயா அவர் போயிட்டாருங்க அதனால வரல. எங்க உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டது, எனவே இன்னைக்கு அவர் நீ கோயிலுக்கு வரல. நீங்க கோயிலுக்கு வருவது உங்களுடைய கொள்கையாக இருக்குமானால் உயிர் உள்ள காலம் வரை கோயிலுக்கு வரணும். எப்ப வரல அப்படின்னா உசுறு போயிடுச்சியா வரல, அப்படித்தான் இருக்க வேண்டுமே அன்றி நாம நினைத்தால் வருவது, நினைத்தால் விடுமுறை எடுத்துக்கொள்வது என்பது அல்லங்க இறைவன் பணி என்பது. எனவே வழுவாது நிற்றல் என்பது இறைபணிக்கு இன்றியமையாதது. அந்த பணி செய்வ ஒவ்வொருவருமே வீரர்கள் தான். எனவே வீரம் என்பது கொண்ட கொள்கையில் வழுவாது நிற்பதுதான் வீரம்.